ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் வந்து 2 நாள் விலாக் தாங்க. நேற்றுக்கு எடுத்ததும் இன்றைக்கி எடுத்ததுமா தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நேற்று வந்து நான் என்ன பண்ணேன்னா, காலையில் இந்த டைம் எடுக்கிறப்ப கரண்ட் இல்லை தான். அதனால தான் கொஞ்சம் சாமி ரூம் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. எப்போவுமே காலையில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சமையல் வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு தம்பியை எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்பாலாம் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சமையல் வேலையெல்லாம் முடித்தப்போ கொஞ்சம் கசகசப்பாக முகமெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ முகம் தழும்பிட்டு நான் எப்போவுமே திரும்ப சாமி ரூம்கிட்ட போய் நின்று சும்மா மட்டும் கையை எடுத்து கும்பிட்டு விகுதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட உட்காருவேன். அந்த மாதிரி போகும்போது தான் பூஜை அறையில் வந்து ஒரு பெரிய பல்லி வந்து இருந்துச்சு. அந்த பல்லி வந்து அடிக்கடி அந்த பூஜை ரூமுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஏதாவது ஃபோட்டோவுக்கு பின்னால், ஏதாவது விக்கிரகத்துக்கு பின்னால் இந்த மாதிரியுமா தான் இருக்குது. பூஜை அறையில் பல்லி இருக்கிறது நல்லதா என்னன்றது எனக்கு தெரியலை. அதை பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக ஒரு அருவருப்பான பல்லி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அப்பப்போ அது சவுண்டெல்லாம் கொடுக்கும். எனக்கு அது நல்லதா என்னன்னு எனக்கு தெரில. தெரிஞ்சால் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் என்னென்னு இதோடைய கருத்து என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். யார்கிட்ட கேட்குறது என்னன்னு எனக்கு தெரியலை. சரி, நம்ம வீடியோவில் சொல்லி பார்க்கலாம், யாராவது தெரிஞ்சவங்கன்னா நமக்கு கமெண்டில் சொல்லட்டும் அப்படின்றக்காக தான் அதை சொல்லியிருக்கேன். இதுக்காவது எனக்கு கமெண்ட் பண்ணி இதுக்கு என்ன அர்த்தன்றதை எனக்கு சொல்லுங்கள். நான் வீடியோவில் பார்த்தேன், 2 வீடியோவில் பார்த்தேன். ஆனால் இருக்கிறது நல்லதுன்னு தான் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கருத்து என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள். பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வரப்போ மொச்சக்காய் இருந்துச்சு அங்கே வர்ற வழியில். சரி, மொச்சக்காவுமே வாங்கிட்டு வந்தேன். மொச்சக்காய் வந்து முன்னெல்லாம் சீசன் டயத்தில் தான் கிடைக்கும். இப்போ எல்லா நேரத்துலையுமே இந்த மொச்சக்காய் கிடைக்கிது. பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா விளைச்சலாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி மொச்சக்காய் குருமான்னா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே தான் மொச்சக்காவே வாங்கினேன். பெரும்பாலும் ஈவினிங் டயத்தில் டீ குடிக்கிறப்ப அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க, வெளியில் கிளம்பிடுவாங்க. நானும் தம்பியும் மட்டும்தான் டீ போட்டு குடிப்போம். டீ போட்டு கொடுத்து தம்பியை டியூஷனுக்கு அனுப்பிட்டு மாவு பாக்கெட்லாம் போட்டு அப்போ நம்ம ஏரியாவில் இருக்க 2 கடையில் போய் மாவு பாக்கெட்டு போட போகணும். நான் இப்படி தான் என் வேலை, டெய்லி ரொட்டீன்றது இப்படி தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் என் வேலை. மதியம் இடையில மட்டும்தான் ஒரு 2-3 மணி நேரம் மட்டும் கேப் கிடைக்கும். அந்த டயத்தில் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கினாலும் தூங்கிக்கிறேன், மற்ற வேலையை பார்க்கணுன்னு பார்த்துக்குவேன். இது அடுத்த நாள் காலையில், செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டுட்டேன். தீபம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன். வெத்தலை தீபம் ஹோர நேரத்தில் போடுவோன்னு தான் சாமி மட்டும் இப்போ கும்பிட்டு முடிச்சிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹோர டயத்தில் வந்து நம்ம வெத்தலை தீபம் போட்டுக்க வேண்டியதான். நேற்று மதியம் ஆரம்பித்த தலைவலி தாங்க, ஒன் சைடு தலைவலி. அது அடுத்த நாள் காலையில் வரைக்குமே விடலை. நைட்டு நல்லா தூங்கக்கூட முடியல. அந்த தலைவலி இருந்தாலே தூக்கம் கூட வரமாட்டேன்டுது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். நைட்டில் மாத்திரை போட்டும் கூட தலைவலி குறையலை. சரி, நம்ம தலைவலியால் படுத்திருந்தாலும் குறையிற மாதிரி இல்லைன்ட்டு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தீபம் போட்டு சாமி கும்பிடலான்னு ஆரம்பிச்சிட்டேன். இந்த கஷ்டத்துலையும் இந்த தலைவலியிலையும் கூட நீ எழுந்திரிச்சு தீபம் போட்டு சாமி கும்பிடணுமான்னு கூட என்னை கேட்டாங்க. அப்புறம் நான் என்ன சொன்னேன் பதில் அவங்ககிட்ட, நான் முடியலைன்னு படுத்திருந்தா யார் வேலை செய்வா? சமைச்சு கொடுக்கணும் ஸ்கூலுக்கு போகிற பையனுக்கு. வீட்டில் உள்ள வேலையெல்லாம் இத்தனை வேலையெல்லாம் இருக்குது. இந்த வேலையை நான் முடியலைன்னு படுத்துட்டா யார் இந்த வேலையை செய்வா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேசாமல் இருந்துட்டாங்க. அப்புறம் தான் நான் பாட்டுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பித்தேன். கொஞ்சம் லேட்டாக அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆகி தலைவலியும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு என்னம்மா தலைவலி அந்த அளவுக்கு விடாமல் 2 நாளாக தொடர்ந்து, நேற்று ஆரம்பித்தது அடுத்த நாள் வரைக்கும் அவளை என்ன கவலையில் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க பார்க்குறவங்க. நம்ம மனசில் இருக்க கவலையும் பாரமுன்றது நமக்குத்தான் தெரியும், அது அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி இவங்களுக்கு புரிய வைக்கணுன்றது இல்லைன்றதை நான் பேசாமல் பதிலே பேச மாட்டேன். அந்த மாதிரி பேசுகிறவங்ககிட்ட எதுவுமே காதில் வாங்காத மாதிரி விட்டுருவேன். நான் வந்து அந்த மாதிரி போயிடுவேன். பேசாமல் பதிலே பேசினா அதுக்கு அடுத்தடுத்து அவங்களுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு அதோட முடிஞ்சிருமலான்ட்டு சொல்கிறதே இல்லை. ஏதோ ஒன்று நம்ம மனசில் நினச்சி அதை உறுத்திக்கிட்டே இருந்து அது ஒரு தலைவலியில் வச்சு அவ்வளோவா கஷ்டப்பட்டேன். எதையும் நினைக்கக்கூடாது, நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் ஏதாவது ஒன்று என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒன்று நடந்துடும். அது அந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அப்பப்போ டயத்தில். அடுத்த நாள் காலையில் இந்த விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மனசும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. தலைவலியும் என்னை விட்டு போச்சு. அப்புறம் சமைக்க ஆரம்பித்து இன்றைக்கி என்ன செய்யணுன்னே ஒரே யோசனை இருந்துச்சு. தக்காளி சாதம் ரெடி பண்ணிடலான்னு தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வேலையே செய்ய ஓடலை. ஏன்னா அவ்வளோ சோர்வாக இருந்துச்சு. அந்த தலைவலினாலேயே கொஞ்சம் ஒரு மாதிரியாக சோம்பேறித்தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் 7:30க்கு மேலே ஆச்சு இன்றைக்கி சமைக்க தொடங்கும் போதேவும். காலையில் சாப்பிட்றதுக்கும் மதியம் சாப்பிட்றதுக்கும் ஏதாவது 2மே ரெடி பண்ணணும். 8:30க்குள்ளே காலையிலேக்கு தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டேன். தக்காளி சாதம் பண்ணுறேன் மதியத்துக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஆனியன் ரைத்தா போட்டு அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்றக்காக சரி மொச்சக்காய் குருமா வச்சிட்டோம்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சுட்டா சாப்பிட்ருவான்ட்டு தான் அந்த குருமா வச்சு தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணுறேன். நான் வந்து வீடியோ போடுறது வந்து சும்மா ஏதோ எடுக்கிறத என் மன ஆறுதலுக்காக தான் நான் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன்.
என் மனசில் உள்ள வேதனைகளெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு இந்த மாதிரிலாம் பேசணும், வீடியோ போடணும் அப்படின்ற நினப்பு கூட வராது. சரி, இதை போட்டுட்டு இந்த நம்ம போட்ட வீடியோவும் நம்மளே பார்க்குறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு அதில். அதுக்காகவே நான் வீடியோ போட்டு விட்ருவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என் வீடியோவை ஒரு 2, 3 வாட்டி போட்டு கேட்டுக்குவேன். பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தான் இப்படி பேசி இந்த அளவுக்குலாம் வீடியோ போட்டிருக்கோமா, பரவாயில்லையே, மற்ற வீடியோ பார்க்குற மாதிரியே நம்ம வீடியோ வந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி என் மனசில் தோணும். எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். என் வீடியோவை நானே பார்க்குறது. உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குமா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். சில நேரம் தம்பி சொல்லுவான், என்னம்மா உங்கள் வீடியோவே நீங்களே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கம்மா. இல்லை, என் வீடியோ எனக்கு பார்க்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது தம்பி அப்படின்னு அவன்கிட்டக்க. தம்பி உங்கள் அப்பாலாம் சாப்பிட்டுட்டு தம்பி உங்கள் அப்பா ஸ்கூலுக்கு விட போயிட்டாங்க. விட்டுட்டு அப்படியே இவங்களும் வேலைக்கு கிளம்பிடுவாங்க. கிச்சன் எந்த குளத்துல இருக்குது பாருங்கள், அந்த குளமா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக நீ அடுத்தடுத்து ஒன்றா க்ளீன் பண்ணுற வேலை தான். சாதம் எனக்கும் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இருக்குது மதியத்துக்கு. அதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி போட்டுறணும் பாத்திரத்தெல்லாம். மொச்சக்காய் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டு வைக்கிறப்ப இந்த மொச்சக்காய் குருமா நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன சிந்தனையில் தான் நான் வேலை பார்க்குறேன்னே தெரில. கேக்கு ரெடி பண்ணி வச்சதவே மைண்டில் எல்லாம் போயிடுச்சு. பாதி அளவுக்கு கேக்கு வேஸ்டேஜ் ஆயிடுச்சு. நல்லா இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணி பாக்ஸ் போட்டு கொடுத்து விட்டாச்சு. காலையிலே திட்டு வாங்கினதான் மிச்சம் இன்னைக்கு.